கடைசி காலத்தில் இனி நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் அத்தனையும் அடுத்த டெக்கேடுக்குள்ள நடக்க போகுது. 10 வருஷத்துக்குள்ள மிக மோசமான யுத்தம் ஒன்று பூமியில் வரும். அதுக்கு முன்னாடி பஞ்சம் வரும். அதை ஒட்டி மிக முக்கியமான சம்பவங்கள் இஸ்ரேலில் நடக்கும். உங்களுக்கு நான் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பின்னாடி நடக்கும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் கணக்கின்படி இஸ்ரேலில் ஒரு ஆல்டர் கட்டணும், சாக்ரிஃபைஸ் ஆல்டர், பலிபீடம் ஒன்று கட்ட வேண்டும். அந்த பலிபீடம் கட்டிட்டாங்க, இஸ்ரேலுக்கு கட்டிட்டாங்க. அது 3வது தேவாலயத்துக்கான பலிபீடமாக இருக்கும். அது அந்த பலிபீடத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த ஆல்டரை அவங்க அதை பிரதிஷ்டை பண்ணதை நீங்கள் பார்த்துட்டீங்க, செரிமனியை பார்த்துட்டீங்கன்னா அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் சிம்டம், கடைசி. அதுக்கப்புறம் காலம் செல்லாது, எப்போ வேணாலும் கிறிஸ்து வருவார். அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் கூட இருக்காது, எப்போ வேணாலும் கிரைஸ்ட் வெல்கம். நமக்கு கொடுக்கப்பட்டதான மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கும். அதை ஒட்டி மிகப்பெரியதான பஞ்சங்கள் வரும். எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ நம்ம அதில் போயிட்டு இருக்கோம், ரிசெஷனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இது எல்லாம் நடக்கும். ஆனாலும் சபை என்ன மட்டும் என்ன செய்யக்கூடாது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் பயப்படக்கூடாது? பயம் என்பது ஒரு பாவம். பயம் உணர்வு அல்ல, பயம் பாவம். எப்படி பாவம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்தது பயம். ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே முதல்ல வந்த பாவம் என்னது? பயம். என்ன பயம் வந்துச்சு தெரியுமா? தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து நான் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன். ஃபர்ஸ்ட். கடைசியா வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா பயப்படுகிறவங்க தான் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் கடைசியா அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நரகத்தை பத்தி இருக்குது, கெஹன்னான்னு இருக்கும். அந்த நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் யாரை பத்தி இருக்கு? பயப்படுகிறவர்கள். அப்போ பயனா எந்த பயத்தை ஆண்டவர் சொல்றாரு? எந்த பயம்? நரகத்துக்கு கூட்டிட்டு போற பயம். இதைத்தான் மத்த 24 இயேசு சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கலங்காதபடிக்கு ஆறுதலை பத்தி பேசல அந்த இடத்துல ஆண்டவர். கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படி சொல்லல. கலங்காதபடிக்கு கேர்ஃபுல்லா இருங்க. பயப்படாம இருக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க? கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாலேயும் பிசாசினுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் சபை மாத்திரம் பயப்படக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார். தேவனை பற்றின பயம் அவசியம். பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை சேவியுங்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நியூ டெஸ்ட்மெண்ட்ல இன்னும் கூட மாத்திட்டாங்க. அதாவது பைபிள் மாத்தல, உபதேசக்காரங்க மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்கன்னா, நியூ டெஸ்ட்மெண்ட்ல தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு, அதனால நீங்க அவர்கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், தண்ணி அடிச்சு விளையாடலாம், குளத்துல 2 பேரும் ஜாலியா குளிக்கலாம் அப்படின்லாம் சொல்றான். நியூ டெஸ்ட்மெண்ட்டோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டோ கிரைஸ்டோடைய க்ளோரினஸ் அதே அப்படியே தான் இருக்கு. அதுல ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லயும் அப்படிதான் இருக்கு, நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் அப்படிதான் இருக்கு. 10ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்தை வாசித்து பாருங்க. எந்த ஜைஜாண்டிக்கா தானியேல் பார்க்கிறாரோ தேவனை, எந்த ஜைஜாண்டிக்கா பார்க்கிறாரோ அதே சேம், அதே கம்பீரத்தோட வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல யோவான் பார்க்கிறார். 2 பேரும் சேம், ஒரே காலை பார்க்கறாங்க. பொறுப்பச்சி கட்டி இருக்கிறாரு, கால்கள் வெண்கலத்தை போல இருக்கிறது, கண்கள் அக்னி சுவாலியா இருக்கிறது, எல்லாம் இருக்கு. எப்படி டேனியல் பார்க்கறாரோ அப்படியே தான் யாரும் பார்க்கறது? யோவானும் பார்க்கறாரு. நியூ டெஸ்ட்மெண்ட்னால பரலோகத்துல ஆண்டவர் வேற மாதிரி இல்ல, ஜாலியா கமெண்ட் அடிச்சுட்டுலாம் உட்கார்ந்துல்ல. அங்க எப்படி கம்பீரமா இருக்கிறாரோ அதே கம்பீரத்தோட தான் இங்கே இருக்கிறார். அங்க எப்படி தூதர்கள் ஏசாயா 6ல பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லுது, தூதர்கள் எப்படி இருக்கிறாங்களா? 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றான். அவ்வளவு பயமா. நியூ டெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இயேசு உள்ள நுழைகிறாரு, 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து. இங்கேயும் அதே ஜெய்ஜாண்டிக் தான் இருக்கு. இயேசு ஒன்னு நியூ டெஸ்ட்மெண்ட்ல சிலுவையில் அறையப்பட்டாரு, அவர் ஏதோ பாவம் அடிச்சிட்டாங்க அப்படிலாம் இல்ல. அந்த ஜெய்ஜாண்டிக் மாறவே இல்லை, அந்த கம்பீரம் மாறல. அன்னைக்கு மலைக்கு மேல மோசே கிட்ட பேசும்போது என்ன ஒரு கம்பீரம் இருந்துச்சோ, ஜனங்க பயந்தாங்களோ, அதே கம்பீரம் நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் இருக்கு. அவருடைய சத்தம் இடி முழக்கத்தை போல இருந்தது, பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது, பயந்து நடுங்கினேன்றான் யோவான். எந்த யோவான்? மார்பிள சாய்ந்திருந்த யோவான். நியூ டெஸ்ட்மெண்ட்ல அந்த பயம், தேவன் மேல என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். இன்னைக்கு நியூ டெஸ்ட்மெண்ட்ல சர்ச்சு வந்துருச்சு, நீங்க பயப்பட வேணாம் பயப்பட வேணாம் பயப்பட வேணாம் சொல்லி சொல்லி நமக்கு எல்லாத்துலயுமே பயம் போயிருச்சு. ஆராதிக்கிறதுல பயம் போயிருச்சு, சர்ச்சுக்கு வரதுல பயம் போயிருச்சு, பைபிள் வாசிக்கிறதுல பயம் போயிருச்சு, ஜெபம் பண்றதுல பயம் போயிருச்சு,
என்ன நம்ம சர்ச்சு தானே. உட்காந்துருக்கிற தோரணையே பாருங்க, சினிமா தேட்டரில் உட்காந்துற மாதிரி உட்காந்துருப்பான். இப்போ ஒருத்தர் யோசிப்பாங்க, யார் நம்மளை தான் சொல்கிறானோ. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து என்ன பார்க்குறீங்களா, நான் இங்கே இருந்தானே உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, நான் பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சர்ச்சில் உட்காந்துருக்கிறதே அவங்க அந்த ஒரு வரும்போதே பார்த்துக்கலாம், அவங்க பாட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்திருக்கிறது. கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் என்னை நிரப்புவார், கர்த்தர் என் கூட பேசுவார், கர்த்தர் என்னை அபிஷேகிப்பார். அந்த ஒரு இதெல்லாம் போயிடுச்சு சர்ச்சுக்கு. இப்போ நமக்கு தேவனை பற்றின பயம் போயிடுச்சு. சிஎஸ்ஐக்காரங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், நம்ம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து பெந்தகோஸ்தேக்காரங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பாரம்பரிய சபையார், அவங்களுக்கு ஆவியும் இல்லை அனலும் இல்லைன்னா அவனை திட்டுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற பயம் இருக்குது பாருங்கள், தேவ பயம் நம்மகிட்ட இருக்காது. அவங்க காலையில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜோம் பண்ணாமல் வெளியே போக மாட்டாங்க. வெளியே போகும்போது ஜோம் பண்ணிவிட்டு நெத்தியில் ஒரு சிலுவை போடுவாங்க. சிலுவை போடலாமா சரியாக தப்பான்றதுக்கு நான் வரல, ஆனால் அவங்ககிட்ட ஒரு தேவ பயம் இருக்குல்ல. எல்லா சிஎஸ்ஐக்காரன் வீட்லையும் பாருங்கள், ஒரு குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்கும். உட்காந்து ஒரு 15 நிமிஷமாவது 2 பாட்டு பாடி, அவன் ஆவியோட பாடுறணும் உண்மையோட பாடுறதும் கிடையாது. ஆனால் பாடுறான்ல, இல்லை ஆவியில் இருக்கிற வீட்டில் குடும்ப ஜபமே இருக்காது. அது உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருப்பார், பையன் ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருப்பான். ஆனால் கேட்டிங்கன்னா அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். நாங்களோ வென்றால் கர்த்தர் வரும்போது குடும்பமாக போக மாட்டீர்கள். ஏன்? தேவனை பற்றின பயம் இல்லை. இன்னைக்கு தேவனை பற்றின பயமே கிடையாது. முழுக்க முழுக்க துணிகரம் வந்துருச்சு. சோத்திரத்தோட டிவி பார்க்குறான், எப்படி சோத்திரத்தோட சீரியல் பார்க்குறாங்க. ஐபிஎல்ல ஃபைனல் நடக்கும்போது ஜாம் பண்ணுறான், கடைசி பால்ல எப்படியா டோடி 6 அடிச்சுன்னு ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா பிரைஸ் தராட் அடிச்சுட்டான்றான். மான்செஸ்டர் யுனைடெட் அவங்க ஃபுட்பால் பார்க்கும்போது யார் ஜெயிக்கணும்னு ஜாம் பண்ணிட்டு இருக்கிறான் உட்காந்து. அந்த அளவுக்கு ஆயிட்டான் இவன். கேட்டு பாருங்க, இன்னைக்கு நிலைமை தான் சர்ச்சோடைய நிலைமை. தேவனை பற்றின பயம் போயிருச்சு. ஆனால் எந்த பயம் வந்துருச்சு? உலகத்தை பற்றின பயம் வந்துருச்சு, ஃபியூச்சரை பற்றின பயம் வந்துருச்சு, நடக்கிற சம்பவங்களை பற்றி பயம். நியாயமாக என்ன இருக்கணும்? தேவனை பற்றின பயம் இருக்கணும், உலகத்தை பற்றின பயம் இருக்கக்கூடாது. உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும், அது எனக்குள் வராது. உலகத்தில் எவ்வளோ பெரிய வாதை வரட்டும், அது எங்கே வராது? எனக்குள் வராது. அது எப்படிங்க வராது? அதெல்லாம் வருங்க, வரும். ஏன் வராது? நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வரத்தான் செய்யும். வராதுன்னு சொல்லி பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எகிப்து முழுக்க வாதை வரும், அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் வரவில்லை என்று வசனம் சொல்லுது. எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆச்சு, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த வீட்டுக்குள் மட்டும் ஒரு பிள்ளையும் சாகவில்லைன்னு சொல்லுது. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லுது. இதுதான் பயம் இல்லாமல் இருக்கிறது. உலகத்தில் என்ன வேணா நடக்கட்டும், அது என்னையும் என் சபையையும் பாதிக்காதுங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். என்னையும் என் குடும்பத்தையும் பாதிக்காது.